வினோத், இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். இந்த படத்துல நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ, இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால், அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸா குடுப்பேன் நானு. நீங்க அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா, வினோத் ராஜ் மாரி இன்னும் எங்கேயாவது இயக்குனர்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சு குடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு. அவர் அந்த மாரி கண்டுபிடிச்சு குடுத்தாருன்னா, அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு நான் அட்வான்ஸ் குடுப்பேன். ஏன்னா சம்பாரிக்கணும் அப்படின்ற மாரி படம் எடுக்கணும். முக்கியம். சினிமால முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டா அதுலேருந்து நம்ம சம்பாரிக்கணும். பட் நான் சம்பாரிக்கிறதுக்கு நீங்க வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் குடுத்து, என்ன அதிலேயுமே ஸ்டார் ஆக்கி, என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்க பெருசாக்கி வச்சிருக்கீங்க. நான் போய் சின்சியரா வேலை பார்த்தா நிச்சயமா காசு வரும். அதிலிருந்து சினிமாக்கும் பயன்படுற மாரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறது தான். அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை குடுத்துட்டு ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாங்க. "திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டூ சினிமான்னு" சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா, நமக்கு இந்த வாழ்க்கைய குடுத்த இந்த சினிமாக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னா நான் இத பார்க்குறேன்.